ஹாய் டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்டர்டே ஆடியோஸ்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3, பட் மார்க்கெட் கொடுத்தது என்னவோ 1:10. அது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன்னா நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க, பட் அந்த ட்ரெண்டை எப்படி ஃபாலோ பண்றது, எதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ யாருமே இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மேபி கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், பட் இனிமேல் கொடுக்க கூட செய்யலாம். பட் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி இந்த இடத்துல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க நம்புறேன். ஸோ லெட்ஸ் கம் டு வீடியோ. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ட்ரேட் ஜீனியஸ் க்ரூ டெலிகிராம் கம்யூனிட்டியில ADUSD பிளான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ கொடுத்துருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் டேட்டை ரிவீல் பண்ணிடுறேன். ஏன்னா சில கூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லைவ் ட்ரேடாங்க, லைவ் ட்ரேடு தான். ஸோ அதுக்கான டேட்டு ஜூலை 3 எத்தனை மணிக்கு அனுப்பியிருக்கோம்? 11 மணிக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் அதோடைய ஆஃப்டர் சார்ட் எப்போ அனுப்பியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேம் அதே ஜூலை 7 மணிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆஃப்டர் சார்ட் அனுப்பியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் அனுப்பி இந்த MBOS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லோன்னு நம்ம சொல்லுவோம். இந்த லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன பை அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி செட்டப் இந்த இடத்துல ஷேர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம், இந்த வீடியோல வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஆஃப்டர் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1:3 ஆச்சு. பட் இந்த மார்க்கெட் போனது என்னவோ 1:10. ஸோ லைக் நம்மளுடைய ஜோன் ஏரியாவில் வந்துச்சு. ஜோன் ஏரியாவில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்து மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3க்கு போயிருக்கு. இந்த ட்ரேட்ல நாங்கள் ப்ராஃபிட் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் 3 ADUSல கிட்டத்தட்ட ஒரு $45. அதாவது நான் ரிஸ்க் எடுத்தது என்னவோ $15, பட் ப்ராஃபிட் பண்ணது எவ்வளோ? $45 வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணி இருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ராஃபிட்கான ரிவீல் ப்ரூஃப் வித் எவிடன்ஸோட ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நம்மளுடைய பொறுமை மட்டும் தாங்க ப்ளே ஆகும். நான் சொல்லும் போது என்னன்னா, ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கிறப்ப மட்டும் நம்ம வந்துட்டு பொறுமை பண்ணணும். இன்னொரு கேட்பீங்க, ப்ரோ 1:10 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குல, நீங்க 1:10 வெயிட் பண்ணி பண்ணிருக்கலாம்னு கேட்டா, ஒரு ஹியூமனோட சைக்காலஜி நிறைய பேர் சொல்லுவாங்க 1:10 ப்ராஃபிட் பண்ணாங்க, 1:20 ப்ராஃபிட் பண்ணாங்க. பட் யாராச்சும் உங்ககிட்ட ப்ரூஃப் ரிவீல் பண்ணியிருக்காங்களா? நான் 1:10 இவ்வளோதான் ரிஸ்க் எடுத்தேன், இவ்வளோதான் என்னோட கேபிட்டல், இதில் நான் இவ்வளோ யூஸ் பண்ணேன், இதை நான் பாயிண்ட்ல இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், 1:10 டார்கெட் பண்ணேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரேடராவது நான் 1:10 ப்ராஃபிட் பண்ணது ப்ரூஃப் காமிச்சிருக்காங்க? ஏன்னா ஒரு மனிதனுடைய ரியல் டைம் சைக்காலஜி வெயிட் பண்ண வைக்காது. ரியல் அக்கௌண்ட்ல என்ன பண்ண வைக்காது, வெயிட் பண்ண வைக்காது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 1:5 வரைக்கும் நம்ம மைண்ட் செட்ல கண்ட்ரோல் தான் இருப்போமே தவிர, எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடராக சரி 1:5 பண்ணாலே ஐயோ 1:5 வரைக்கும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன், மேபி இந்த ப்ராஃபிட்டை என்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடை கட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம். பட் மனிதனுடைய ரியல் டைம் சைக்காலஜி சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பட் ரியல் டைம்ல செய்ய முடியாது. இதை தான் நான் எப்பவுமே ரியாலிட்டியில சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1:5 வரைக்கும் ஹோல்ட் பண்றதே ஒரு பெஸ்ட் ட்ரேடர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா 1:2 1:1 பண்றவங்களே ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்றேன். ஆனா நிறைய பேர் ஆசை என்ன இருக்குன்னா 1:10 பண்ணணும், 1:20 ஆசைப்படுங்க, நான் உங்களை வேணாங்களா, அதுக்கான பொறுமை உங்ககிட்ட இருக்குமா? உட்காந்து நான் பண்ணுவேன் 1:10 அடிக்கிறேன், நான் 1:20 டார்கெட் எய்ம் பண்ணேன், 1:10 அடிச்சுட்டு என்ட்ரி அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ போச்சு நான் அப்பவே க்ளோஸ் பண்ணிருக்காமோ. இந்த மைண்ட் செட் எல்லாமே கேம் பிளே பண்ணணும்னா, ஸோ அதனால 1:5 1:10 இட்ஸ் எனஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். நாங்கள் 1:3 தான் பண்ணோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ரிஸ்க். ஓகேங்களா? 1:5 1:5 அந்த 1 அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் ஐ பட்டன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி 2 பார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இன்டெப்த் அனலைசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே லெட்ஸ். இந்த இடத்துல ஃபிளிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஃபிளிப் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன, அதாவது ஆக்சுவலி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வெரைட்டி நடந்திருக்கு. எப்படின்னா இந்த ஹேமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க நம்ம வந்து அனலைசிஸ் கொடுத்துருந்தோம். எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த ஹேமருக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு எகைன் கீழே வந்துருக்கு. எகைன் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகி நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, இந்த இடத்துல இருந்து எகைன் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகி ஃபிளிப் நடந்துச்சு. ஸோ மார்க்கெட்டு கண்டிப்பா என்னட்ட ஃபாலோ பண்ண போகுது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகுது. மாடர்ன் டைம்ஸ் ஐ வில் டீச் யூ. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நிறைய பேர் வந்துட்டு என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் கீழே வரதுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுவோமே தவிர ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மனிதனோட சைக்காலஜி, நானே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சும்மா ஒரு ட்ரேட் எடுங்கன்னா, ஒரு மார்க்கெட் இப்படி மேலே போச்சுன்னா செல் ட்ரேடிங் கீழே வரும், செல் ட்ரேட் தான் இருக்கிறாங்க. மார்க்கெட் மேலே போனால் என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டான என்ட்ரி தான் எடுக்க மாட்டேங்குது, ட்ரெண்டுக்கு ஈக்குவலான என்ட்ரி எடுக்கிறது இல்லை. ஸோ நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தவறு மார்க்கெட்ல இதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கு அப்படின்றப்போ என்னுடைய ஸ்விங் லோ டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னடாமா பை தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எப்போ என்னோட ஸ்விங் லோ பிரேக் ஆகுதோ அப்பதான் நம்ம டிசைட் பண்ணணும் எதுக்காக இந்த ஸ்விங் லோ பிரேக் ஆகுது, ஏன் இந்த ஸ்விங் லோ பிரேக் ஆகுது, என்ன ரீசனுக்காக இந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் கிடைக்காத வரைக்கும் வி கேன் ஃபாலோவிங் அவர் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் கீழே வரும் செல்லா இருக்காது. ஏன்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னா இந்த இடம் கீழே சின்னதாக வந்தால் செல் இருக்கிறது, இந்த இடத்துல போயிட்டு செல் இருக்கிறது, அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு செல் இருக்கிறது, அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு செல் எடுக்கிறது, அண்ட் தென் இந்த இடத்துல போயிட்டு செல் எடுக்கிறது, ஆனா கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி போகும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகும்போது இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. உடனே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் தான் என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செல் இருப்போமா, அதே விஷயம் தாங்க இங்கேயே நடந்திருக்கு. சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவர் பண்ணும். என்னன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணாம தெரியுதா, மேஜரா பாருங்க என்ன தெரியுது, ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணாம தெரியுதா. ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பெரிய டவர் பண்ணுவோங்க. அந்த டவர் என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சா, ட்ரெண்ட் லைன் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு, ஒரு நல்ல செல் கேண்டல் இருக்கு, என்ன எடுத்தாம்பாங்க, செல் எடுப்பாங்க, செல் எடுப்போம் ஆமாவா இல்லையா, நிறைய செல் எடுப்போமா, மார்க்கெட் கீழே போட்டு என்ன சொல்லுவோம், செல் எடுப்போம். பிகாஸ் ஆஃப் இங்க என்ன நடந்திருக்கு, கேண்டலும் வந்திருக்கு, நல்ல அக்ரெசிவான பிரேக்கிங் கேண்டல்னு சொல்லிட்டு கேண்டலுமே என்ன இருக்கு வந்திருக்கு. மார்க்கெட் என்ன ஆகுது, வாய்ப்பு இருக்கு, செல்லாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செல் எடுப்போம். மார்க்கெட் வச்சு செஞ்சு விட்டு மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ அதனாலதான் சொல்றது. சரி நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மார்க்கெட் எப்ப செல் ஆகுனா, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் செல் ஆகாது. ஏன் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் செல் ஆகணும், எனக்கு தெரியல எதுக்காக ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா இது செல்லு நான் சொல்லுவேன். என்ன ரீசன், என்ன ரீசனுக்காக நான் செல் ஆகணும், எதுக்காக நான் செல் ஆகணும், ஒரு செல்லுக்கு ஒரு ரீசன் வேணும். எனக்கு ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு, மார்க்கெட் கீழே வரப்போனா ஓகே ரீசன், ஸ்ட்ரக்சர் மாறல மார்க்கெட் மேலே போனா அது ஒரு ரீசன். ஆனா நிறைய பேர் ஒரு பிகினிங் ட்ரேடர்ஸ், ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ், அதாவது ட்ரெண்ட் லைனை நான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா அந்த ட்ரெண்ட் லைனை எப்போ நம்ம யூஸ் பண்ணணும், நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த ட்ரெண்ட் லைனை கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க தவிர இந்த பிரேக் அவுட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் ஆட் ஆன் கன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டீம் ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த லோல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆமாவா, அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்ணிருந்தேன்ல, இப்போ இங்க ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் லோ அண்ட் தென் வித் ட்ரெண்ட் லைன் ஆக்டிங் லெவல், ஆமாவா. ஸோ ஃபோர்டர் மூவ் கன்ஃபர்மேஷன் அண்ட் தென் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா we can go for the buy. இதுதான் ஆட் ஆன். இந்த பிரேக் ஆயிடுச்சு செல் எடுங்கன்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க போய் மாட்டாதீங்க. நிறைய பேர் நினைக்கலாம் என்னது இவரு வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் தேடுங்க, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இல்லைங்க. எஸ், வி ஆர் அ பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷனா என்ன, பிரைஸ் ஸோ மொமெண்டம் தான் என்னது பிரைஸ் ஆக்ஷன், அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இன்டர்னல் லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் என்னமா என்னது வாய்ப்பு இருக்கு, பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது லோவர் கிராஸ் பண்ணுது. இப்போ நான் இந்த இடத்துல நான் பை பண்ண போறேன், பை பண்ண போறேன். எனக்கு பை பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும், இந்த டவுன் மூமெண்டம் இருக்கு தெரியுதா, கண்டிப்பா இதுக்கு என்ன இருக்கும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை ஷிஃப்ட் பண்ணி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்,
பை எடுப்போம். அதை நான் எங்க போய் பார்ப்பேன்? ஸோ இப்போ நான் இருக்கிறது 50 minutes டைம் ஃப்ரேம். ஐ கேன் கோ ஃபார் த நான் 1 minute வந்துட்டேன். இப்போ இந்த இடத்த பார்க்குறேன். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்காதது வரைக்கும் நான் என்ன பண்ண போறது இல்லை. ஏன்னா இந்த ஏரியா தான் என்னோட பையிங் ஏரியா. இந்த ஜோன் தான் எனக்கு என்னது பையிங் ஜோன். இந்த ஜோனை எப்போ பிரேக் பண்ணுறோம் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? செல்லுக்க போவோம். அதர்வைஸ் நான் என்ன பண்ணுவேன்? பை பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகிட்டு இருக்கு? சி என்ன ஆகுது? ஹையை உடச்சிச்சு. ஐயா என்ன பண்ணிருக்கீங்க? உடச்சிருக்கா. ஸோ இங்கே இன்னும் ட்ரேட் இருக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணேன்? இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும், நான் கலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் இந்த கலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி வராம. பட் கலெக்ஷன் வரட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்? சி கலெக்ஷனுக்கு மார்க்கெட் வருது. ஆனா இங்கதான் ஒரு இன்சிடென்ட். மேல போன டக்குன்னு லோ வரைக்கும் வந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணிச்சு? லோ வரைக்கும் வந்துச்சு. திருப்பி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. உடனே என்ன பண்ண? இதை நான் ஹையா ஏற்றிக்கிட்டேன். ரைட்டா? இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட்டு பதினஞ்சா. ஸோ ஆனா இப்ப பாருங்க, இப்ப டோட்டல் சேஞ்ச். மார்க்கெட்டோட இந்த இதெல்லாம் இல்லாம ஒரு மேஜரான ஸ்விங்கை கிரியேட் பண்ணிடுச்சு. நான் இங்கேயும் பை எடுக்கல, இங்கேயும் பை எடுக்கல, மேஜரான ஸ்விங்கை என்ன பண்ணிடுச்சு? கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆயிடுமா? பை ஃபைனலி ஹை பிரேக்கடு ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? பை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி செட்டப் இருக்கு. ஸோ அந்த பைக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று இங்கேயும் பை எடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறம் பை எடுக்கலாம். ரெண்டு ப்ராபபிலிட்டியுமே இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் கீழே, நான் பார்த்தப்ப கீழே இருந்துச்சு மார்க்கெட். நான் பார்த்தப்ப எங்க இருந்துச்சு? இன்னுமே கொஞ்சம் கீழே இருந்துச்சு. ரைட்டா? எஸ். நான் பார்த்தப்போ எனக்கு மார்க்கெட்டோட என்ட்ரி எங்க கிடைச்சிச்சு? இந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி கிடைச்சிச்சுமா. ஓகேவா? இதோ தெரியுது உங்களுக்கு? இந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி எனக்கு கிடைச்சிச்சு. எத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சோம். டார்கெட் 1:3. ஸோ ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ வில் டேக் இன் த பை ட்ரேட்ஸ். ஸோ மார்க்கெட் கோயிங் ஃபார் தட், ஹிட்டிங் தட் டார்கெட்டா. சிம்பிள் தான். ஸோ மார்க்கெட்ல ட்ரேட்ஸை யூட்டிலைஸ் பண்ண போனோம், ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம். பட் இது ஒன்றும் ஒரு நல்ல ஸ்னைப்பர் என்ட்ரி. நான் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்னவே பண்ணல, லாஸ்ட் பக்கமே பண்ணல. இட்ஸ் கோயிங் டு த அப்வர்ட். ஆனால் ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி, ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் செட்டப் கிடைக்கப்போ நம்ம அந்த ட்ரேட் செட்டப்பை விடவே கூடாது. ஸோ ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவோம். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? சூப்பராக ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, அதே தான் நான் சொல்லுவேன், எப்போவுமே சொல்றது அதுதான். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும்? யூஸ் பண்ணணும். வாய்ப்பை என்ன பண்ணிக்கணும்? யூஸ் பண்ணணும். ப்ராப்பரான செட்டப். ஆனால் இந்த 1:3 எனக்கு டார்கெட் வச்சுதான். ஆனால் மார்க்கெட் போனது நேற்று உங்க எல்லாருக்கும் தெரியும். மார்க்கெட் என்ன ஆச்சு? பறந்துட்டானா? ஸோ ஹோல்ட் பண்ணிடணும் அப்படின்னா 1:10. பட் 1:3 இஸ் அவர் எனஃப். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து நியூஸ் டைம். நான் வந்து மேக்ஸிமம் நியூஸ் டைம் ட்ரேடே பண்ண மாட்டேன். பட் நியூஸை டிபெண்ட் பண்ணி மார்க்கெட் என்ன இருக்கு? மேலே போயிருக்கு. ஆனால் ஒரு விஷயம், ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ண கற்றுக்கங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் அப்படின்னா மேஜர் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அந்த அப் ட்ரெண்டோடய பயணிக்க கற்றுக்குங்க. அதை விட்டுட்டு மார்க்கெட் மேலே போனால் கீழே வரும். இந்த மாதிரி டாட்ஸ்னால தான் என்ன ஆகும்? நிறைய மார்க்கெட்டில் நம்ம ஃபெயிலியர் ஆகும். இன்னொன்று, ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட் ரூலை கற்றுக்குங்க. அண்ட் தென் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை கற்றுக்குங்க. அதுதான் மெயின். 1:3 ரிஸ்க் எடுங்க. 1:1 என்ன? 1னா ஒன்றும் இல்லை, 1%. ஒரு கேபிட்டல்ல 1% 3 தான் ப்ராஃபிட். நீங்க 1% அப்படிங்கிறத நான் சிம்பிளா புரியாம சொல்றேன். இந்த 1:3ங்கிறது நான் எவ்வளவு விகிதம் ரிஸ்க் எடுக்கிறேன்? நான் $10 ரிஸ்க் எடுக்க போனா இல்ல $1000 ரிஸ்க் எடுக்க போறேங்கிறதா என்னுடைய மைண்ட் செட். இப்ப நான் $10 ரிஸ்க் எடுக்க போனா 3னா அதோட 3 மடங்கு. நான் $10 ரிஸ்க் எடுக்கிறேன், அதோட 3 மடங்கு எவ்வளோ? $1000 ரிஸ்க் எடுக்கிறேன், அதோட 3 மடங்கு எவ்வளோ? லாஸ் ஆனா 1000, வந்தா 3000. இதுதான் ரிஸ்க். அப்போ அந்த ரிஸ்கை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்? என்னோட கேபிட்டல்ல இருந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? என் கேபிட்டல் 10,000 இருக்குமா? என் கேபிட்டல் எவ்வளோமா இருக்கு? 10,000 இருக்கு. 1%னா எவ்வளோ? 100 ரூபாய். 0.5%னா 50 ரூபா. 0.25னா 0.10னா 10 ரூபாய். 10 ரூபா தானே? அப்ப நான் நேற்று $15 ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா என்னோட கேபிட்டல் இவ்வளவு இருக்கு அப்படின்னா நான் $15 ரிஸ்க் எடுத்தேன்னா எவ்வளோ? 0.15. ப்ராஃபிட் பண்ணது $50 ப்ராஃபிட் பண்ண.
0.5%. ஒரு நல்ல ப்ராஃபிட் தானே. எந்த அளவுக்கு நான் ரிஸ்க்கை கம்மி பண்ணி எடுக்கிறேனோ அந்த அளவுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால ரிஸ்க் ரிவார்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. இதனால தாங்க நிறைய ட்ரேடர்ஸ் தோற்று போகிறதுக்கான காரணமே. நான் ரிஸ்க் ரிவார்டில் மெயின்டைன் பண்ணாதனால தான் நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறோம், தோற்று போனோம். முக்கியமாக அக்கௌண்ட்டை என்ன வாக்கிடுறோம், ஜீரோ ஆகிடும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தெளிவாக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட் ஜீரோ ஆகவே ஆகாது. ஸோ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். நிறைய ஃபெயிலியர்ஸ் நம்ம நிறைய பாடத்தை கற்றுப்போம். அந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றின செப்பரேட் வீடியோ இன்னொரு சீரியஸ் வேணும் அப்படின்னா கீழே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம்.